இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கும் போது இப்படிப்பட்ட தடைகள், முதலாவது உன்னுடைய சுய பெருமை, சுய காரியங்கள், உன்னுடைய வேலை, உன்னுடைய தொழில், இந்த மாதிரியான காரியங்கள். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை தடை பண்றதுக்கு உலகப்பூர்வமா சில பேர் வருவான். மூணாவது, உன்னுடைய விசுவாசத்தை தடை செய்வதற்கு உன் கூட இருக்கிறவனை என்ன பண்ணுவான்? எழும்புவான். அல்லேலூயா. உன் விசுவாசம் உயிரை பொறுத்து இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் செத்து போனவனை கூட உயிரோடு எழுப்புகிற வல்லமை அவரிடத்துல உண்டு என்பதை. ஆனா அந்த வல்லமை அவரிடத்துல உண்டு என்பதை யாருக்கு தெரியாது? எவீருக்கும் தெரிஞ்சிருக்காது. எவீரோட கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிருக்காது? தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் ஒரு டயலாக் விடுறாங்க, இனிமே இயேசுவை தொந்தரவு பண்ணாத, வா உன் பிள்ளை செத்து போச்சு, நம்ம போய் என்ன பண்ணலாம்? அடக்கம் பண்ணலாம். வேத வசனம் சொல்லுது, மனிதனால் கூடாதது யாரால கூடும்? தேவனால் கூடும். அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வசனத்தினுடைய விசுவாசம் யாருக்கு இல்ல? எவீருடைய சொந்தக்காரனுக்கு இல்ல. கர்த்தர் மீது நீ நம்பிக்கையா இருக்கும்போது, கர்த்தர் மீது நீங்களும் நானும் பற்றுதலா இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட உறவுக்காரர்கள் வந்து இனி அவ்வளவுதான்பா வாழ்க்கை, உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சுது, உன் தொழில் இதோட முடிஞ்சுது, உன் வருமானம் இதோட முடிஞ்சுது, இந்த வியாதியோட நீ முடிஞ்ச, இந்த பலவீனத்தோட நீ முடிஞ்ச, உன் மனைவி வாழ்க்கை முடிஞ்சுது, உன் கணவன் வாழ்க்கை முடிஞ்சுது, உன் சொத்து முடிஞ்சுது, உன்னுடைய வருமானம் முடிஞ்சுது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பேசி உங்களை என்ன பண்ணுவாங்க? தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை உடைப்பவர்களாக தான் அதிகம் பேர் இருப்பாங்க. ரொம்ப போராடி இயேசு கிறிஸ்து வந்துட்டு இருக்கிறாரு, காலில் விழுந்து வந்துட்டு இருக்கிறாரு, நிறைய பேர் அவரை போட்டு தடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரியான ஒரு பேச்சு, இந்த மாதிரியான ஒரு காரியம் எப்படிப்பட்ட ஒரு தடையை கொண்டு வந்திருக்கும் விசுவாசத்தின் மீது. நீங்க தேவன் மீது வைத்து நம்பிக்கை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தையோ, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை முன்னேறி போறீங்கன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து இனி அவ்வளவுதான், இது நடக்காது, இது இனிமே செயல்படாது, இதை விட்டுரு அப்படின்னு சொன்னா கேட்காது. கர்த்தர் உங்ககிட்ட உறுதிப்படுத்திட்டாரு, நான் வந்து சுகமாக்குறேன்னு சொல்லிட்டாருன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களை இக்னோர் பண்ணிடணும், அவங்களை புறந்தள்ளிடும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் பண்ற அடுத்த ஒரு தப்பு அதுதான். யாராவது ஒருத்தர் வந்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை முழு மூச்சோடு செயல்படும் பொழுது, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஆகாது, இதனால உன்னால முடியாது, இதுக்குண்டான பலன் உங்ககிட்ட கிடையாது, இதுக்குண்டான காசு உங்ககிட்ட கிடையாது, இதெல்லாம் நடக்காது, இப்படி என்று சொல்லி பேசுகிற ஜனங்கள் மத்தியில அதை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் உடைந்து போகும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டா கண்ணை மூடிட்டு ஓடி இருக்கு அந்த காரியத்துல. உட்கார்ந்து இன்னொருவர்கிட்ட அது காரணம் கேட்டுட்டு இருக்காத. ஆண்டவர் ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொல்றாரா, அதை விட்டு அந்த இடத்துல. ஆண்டவர் ஒரு விஷயத்தை வேணும்னு சொல்றாரா, அது என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் அனுமதிச்சா தயவு செய்து அதை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க, ஓடுங்க, அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. கையில ஒன்றுமே இல்லாத போது 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்தவர். அவங்க கொடுக்கும் போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, ஏப்பா அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு எப்படி இத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? அவங்களுக்கு தெரியாது அவர்களுக்குள்ளோடு கூட இருக்கிறது தெய்வம் என்று சொல்லி. ஹல்லேலூயா.